السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد خلت من قبلكم سنن فسيروا في الأرض فانظروا كيف كان عاقبة المكذبين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له به طريقا الى الجنة، او كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில்லாவற்ற உந்தன் திருநாம போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சான்றுகளை வலுவாதி பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், உலக மூமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்னும் நிலவட்டுமாக. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியாலே அருமைய சகோதரர்களே, இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பு இஸ்லாமிய பார்வையில் பயணங்கள் என்பதாகும். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய பயணங்களை மேற்கொள்கின்றான். சில நேரங்களிலே அருகிலே இருக்கின்ற ஊர்களுக்கு, சில நேரங்களிலே தொலைதூர ஊர்களுக்கு, சில நேரங்களிலே சில நாடுகளுக்கு, இவ்வாறு பல்வேறு காரணங்களை மையப்படுத்தி மனிதன் பல்வேறு பயணங்களை மேற்கொள்கின்றான். இன்னும் சொல்ல போனால் மனிதனுடைய வாழ்க்கையே ஒரு பயணம்தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிர் சபீல். இந்த உலகத்தில் நீ பரதேசியை போன்று வாழ்வாயாக, அதாவது பற்றற்றவனாக வாழ்வாயாக, அல்லது வழிபோக்கனை போன்று வாழ்வாயாக, பிரயாணியை போன்று வாழ்வாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யோசித்து பார்த்தால் இந்த உலகம் என்பது தற்காலிகமாக தங்குவதற்கு வந்த இடம்தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில மனிதர்கள் பெரிய கற்பனையிலே வாழ்கிறார்கள். எந்த மனிதர்கள் எந்த கற்பனையிலே வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்கு எப்படி அவர் ஒரு நாள் வந்தாரோ அது மாதிரி ஒரு நாளைக்கு அவர் சென்று விடுவார். நாம் இந்த உலகத்திலே நம்முடைய வயதுக்கு முன்னால் இந்த உலகத்தில் நான் இருக்கவில்லை. குறிப்பா என்னுடைய வயசு 50 வயசு.
இப்ப 50 வயசுக்கு முன்னால நான் அந்த உலகத்துல இருந்தனா? இல்ல. என்னுடைய டைம் முடிந்து விட்டது என்று சொன்னால் இந்த உலகத்தை விட்டு நான் சென்று விடுவேன். இது எல்லோருக்கும் அப்படித்தான். ஆக இந்த உலகத்திலே எந்த மனிதனும் நிரந்தரமாக இருந்தது இல்லை. நிரந்தரமாக இருக்க முடியும் என்று சொன்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரந்தரமாக இருந்திருப்பார்கள். எத்தனையோ அம்பியாக்கள், நபிமார்கள், இறை நேசர் இந்த உலகத்துக்கு வந்து இறை வணக்கத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள், நிரந்தரமாக இருந்திருப்பார்கள். யாரும் நிரந்தரமாக இல்லை. அல்லாஹ் தஆலா பெருமானாரை பார்த்தே சொன்னார், இன்னக மய்யித்து வ இன்னஹு மய்யித்து. நபியே, நீங்க ஒரு நாளைக்கு மரணம் அடைவீர்கள், அவரும் மரணம் அடைவார்கள். அல்லாஹ் தஆலா எப்போது அந்த வசனத்தை சொன்னான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சில எதிரிகள் சொன்னார்கள், எவ்வளவு காலத்துக்கு இந்த மார்க்கத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பார்? ஒரு நாள் அவர் மூத்தாயிருவார், அதோடு இந்த மார்க்கமும் மரணம் அடைந்து விடுவதாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை கேட்டு வருத்தப்பட்டார்கள். பெருமானார் வருத்தப்பட்டது தன்னுடைய மௌத்தை நினைத்து அல்ல. இந்த மக்களுக்கு நாம் நல்லதை சொல்கிற நேரத்தில் இப்படி நம்முடைய மரணத்தை ஆசைப்படுகிறார்களே என்பதாக பெருமானார் கவலைப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், நபியே, அவர் சொன்னதற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள். அவர் சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, ஒரு நாளைக்கு நீங்கள் மரணம் அடைவீர்கள். அதுபோல நீங்கள் மரணம் அடைவதை அவர் ஆசைப்படுகிறார்களே, அவரும் மரணம் அடைவார்களாக அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு ஆறுதலாக சொன்னான். சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணத்தை போன்றதான, ஒரு பயணத்தை போன்றதான். ஒரு காலத்தில் நாம் இல்லாமல் இருந்தோம், பிறகு என்ன செய்யறது? தந்தையின் மூலமாக தாயின் கருவறையிலே சென்று சில காலங்கள், கருவறையிலே சில காலம், இந்த உலகத்திலே சில காலம், ஆலமுல் பர்ஸக் என்ற மன்னரையிலே சில காலங்கள், பிறகு மறுமை நாளை நோக்கி மனிதன் பயணப்படுகின்றார். சொர்க்கமோ நரகமோ அங்கேதான் அவன் நிரந்தரம். எனவே மனிதனுடைய வாழ்க்கை என்பதே ஒரு பயணம் தான். இந்த பயணியை போன்று இருக்கின்ற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பல பயணங்களை மேற்கொள்கின்றார். அந்த பயணங்கள் எப்படி இருந்தால் அவனுக்கு அது நன்மையாக இருக்கும் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. இஸ்லாமிய பார்வையிலே பயணங்கள் என்பது 4 வகையாக இருக்கின்றது. உங்களுக்கு நான் சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஒன்றாவதாக, முதலாவது சஃபருல் இஸ்ம், பாவத்தின் பயணம். பாவத்தின் பயணம் தான் என்ன? ஒரு மனிதன் பாவத்தை செய்வதற்காக வேண்டி ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்கின்றான், ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு செல்கின்றான், ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு செல்கின்றான். இப்படி பாவத்துக்காக செல்லக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார். ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போவான். ஏன்னா அங்கே என்ன செய்யறது? பாவங்கள் சகஜமாக செய்ய முடியும், சர்வசாதாரணமாக செய்ய முடியும், விலைவாசிகள் குறைவாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி அங்கு செல்லக்கூடியவர்கள். ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு செல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே அரபு நாட்டிலே வசித்தவர்கள் பாவம் செய்வதற்காக இன்னொரு நாட்டுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். ஆனா இன்னைக்கு அரபு நாடுகள் அதெல்லாம் தேவையில்லை, எல்லாமே ஓப்பனா திறந்து விட்டாங்க. ஏண்டா நீ வெளியூருக்கு போற, நீ இங்கே உள்ளுக்குள்ளே செய்து கொள், அந்த வருமானத்தை உள்ளுக்குள்ளே தேடிக்கொள்ளாம சொல்லி என்ன செய்த அரபு நாடுகளே இன்னைக்கு எல்லா பாவங்களுடைய வாசல்களும் திறந்து விடப்பட்டு விட்டது. ஆக மனிதன் ஒரு பாவத்தை செய்வதற்காக வேண்டி ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்கின்றார். இது சஃபருல் இஸ்ம், இது பாவத்தின் பயணம். இதை மார்க்கம் தடை செய்கின்றது. நான் 2 வாரங்களுக்கு முன்னால் நான் சொன்னேன், ஒரு மனிதன் எந்த இடத்திலே போய் எதை செய்தாலும் கூட அந்த இடங்களும் மறுமை நாளையிலே சாட்சி சொல்லும் என்பதாக நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த பாவத்தை, இந்த பயணத்தை மார்க்கம் தடை செய்கிறது. இது முதலாவது செய்தி. இரண்டாவதாக எழுதுகிறார்கள் சஃபருல் ஹலால், உணவை தேடிய பயணம். இதை மார்க்கம் வலியுறுத்துகிறது. அவருக்கு உள்ளூரிலே சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாவிட்டால், அவருடைய ரிசுக்கு உள்ளூரிலே இல்லை என்றால் வெளியூருக்கு சென்று உணவை தேடலாம். மார்க்கம் அதை என்ன செய்கிறது? அனுமதிக்கின்றது. திரைகள் ஓடியும் திரவியம் தேடுவதாக சொல்வார்கள் இல்லையா? ஆனால் என்ன செய்யற சில நேரங்களிலே உள்ளூரிலே அவருக்கு ரிசுக் கிடைத்து விட்டால் அவர் பாக்கியசாலிதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.
பெருமானார் சொல்வார்கள், அதுவும் சாபத்தில் மறு 4 விஷயங்கள் கொடுக்கப்பட்டவன் பாக்கியசாலி. அவனுடைய மனைவி நல்லவனாக இருந்தால், அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு கீழ்ப்படுகின்றவராக இருந்தால், அவனுக்கு நல்ல நண்பர்கள் அமைந்து விட்டால், அவனுடைய ரிசுக்கு உள்ளூரிலே கிடைத்தால் அவன் பாக்கியசாலியாக பெருமானார் சொன்னாங்க. அதே நேரத்திலே சில மக்களுக்கு உள்ளூரிலே அதற்கான வாய்ப்புகள் இல்லாவிட்டால் வெளியூரிலே சென்று உணவை தேடலாம், அதை தடை செய்யவில்லை மார்க்கம். அதுக்காக வெளியூர்ல போய் உணவை தேடக்கூடியவரெல்லாம் துர்பாக்கியசாலி என்ற அர்த்தமும் அல்ல. பயானை கொஞ்சம் தெளிவாகவே கேட்டுக்கொள்ளுங்கள். பயான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து என்கிட்ட வந்து கேளுங்க. பின்னாலும் நின்று செய்யாதீங்க. நீங்களா ஒரு கதையை பேசிக்கிட்டு பாவத்தை சம்பாதிக்காதீங்க. சொல்வதற்கான காரணம் இருக்குது, புரிந்து கொள்ளுங்கள். அதனால என்ன செய்யலாம், உள்ளூரிலே உனக்கு ரிசுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டால் பாக்கியசாலிகள். ஒருவேளை அல்லாஹ்தான் அவனுக்கு உள்ளூரிலே கொடுக்காவிட்டால் வெளியூரிலே சென்ற ரிசுக்கை தேடக்கூடிய பாக்கியம் இருந்தால் தேடலாம், தப்பு இல்லை. அதற்காக முயற்சி செய்யலாம். நான் உள்ளூர்லயே தான் கிடப்பேன், எனக்கு வேலை கிடைச்சா வேலை பார்ப்பேன், வேலை பார்க்க கிடைக்காத இங்கே வீட்டுக்குள்ளேயே தான் கிடப்பேன் என்பதாக வெளி குண்டாட்டில குதிரையை ஓட்டுறங்கிற அவசியம் இல்லை. வெளியூருக்கு செல்லலாம், ரிசுக்கை தேடலாம், மார்க்க வலியுறுத்துகிறது. சஹாபாக்களே சொன்னாங்க, மக்கமா நகரத்தை விட்டும் சென்றார்கள், மதீனா நகரத்தை விட்டும் சென்றார்கள், ஷாம் நாட்டுக்கு யமன் நாட்டுக்கு வியாபாரத்துக்கு சென்றார்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமலை சொல்வாங்க இல்லையா, மீலாபை குறைஷி மீலாபை உரஹத்த ஷிதாய் வஸைஃப், குளிர்காலத்திலேயும் ஒரு பயணம், கோடை காலத்திலே ஒரு பயணம் ஒரு மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பற்றி கூறுகின்றார். அப்ப என்னன்னா, வெளியூருக்கு சென்று ஒரு ரிசுக்கை தேடுவதற்காக வேண்டி பயணம் செய்வது மார்க்கம் அனுமதிக்காது. இரண்டாவது செய்தி. சரி, மூன்றாவது செய்தியை தான் உங்களுக்கு இப்போது நான் சொல்ல இருக்கிறேன். சில செய்திகளை உங்களுக்கு விரிவாக நான் சொல்ல இருக்கிறேன். மூன்றாவது பயணம் இருக்கிறது சஃபரு சவாப். அது நன்மையின் பயணம் என்பதாக மார்க்கம் கூறுகின்றது. நன்மையின் பயணம் என்று சொன்னால் என்ன? இந்த பயணத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் தேட வேண்டும், அதற்காக பயணப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் கூறுகிறது. நன்மையின் பயணம் தான் என்ன? முதலாவதாக அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், மார்க்க கல்வியை தேடி பயணப்படுவதை மார்க்க வலியுறுத்துகிறது. மார்க்க கல்வியை தேடி பயணம் தான் என்ன? நமக்கு உள்ளூர்லேயே நமக்கு மார்க்க சொற்பொழிவுகள் இருக்கிறது, கேட்கக்கூடிய வாய்ப்பு தான் கேட்கிறது. அதையும் கேட்கவில்லை. ஒருவேளை என்ன செய்யறது, வெளியூர்களிலே சென்று வெளியூர்களிலே என்ன செய்யறது, அதற்கான விழாக்கள் நடக்கிறது, மார்க்க உபதேசங்கள் நடக்கிறது சொன்னா அந்த இடத்துக்கு நாம் பயணப்பட்டு செல்ல வேண்டும். அங்கு சென்ற மார்க்க கல்வி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இது குறைந்து போய்விட்டது. எந்த இடத்திலே மார்க்கத்தில் உபதேசங்கள் சொல்லப்படுகின்றதோ அந்த இடத்துக்கு நான் சென்று என்ன செய்ய வேண்டும், அந்த மார்க்க கல்வியை அறிந்து கொள்வதே, அதன் மீது இருக்கின்ற ஆவல் இன்னைக்கு குறைந்து போனது. உள்ளூரையே பயானை கேட்கக்கூடிய ஆர்வம் என்பதெல்லாம் குறைந்து போனது. பயான் கேட்பதற்காக எல்லா பள்ளிகளிலுமே சில ஃபேன்ஸ் இருக்காங்க, அவர்களால் வருகிறார்கள், பயானை கேட்கின்றார்களே தவிர பெரும்பாலான இடங்களிலே எல்லாம் அஜர்த்து பயான் பண்ணவர் தான் குளிக்க போவார். பயான் முடிஞ்ச உடனே அவர் குளிச்சு முடியிருக்க சரியா இருக்கு, அவர் ட்ரெஸ் மாத்தி முடியிருக்க குத்பா ஓதிடுவாங்க, துறைக்கு வேகமா ஓடியாந்துருவாங்க. அது அல்ல. நம்முடைய முன்னோர்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி எந்த அளவுக்கு தூரங்கள் பயணம் செய்தார்கள், தூரமான இடங்களுக்கெல்லாம் பயணம் செய்தார்கள். நமக்கு அருகில இருக்கின்ற இடத்திலே கூட மார்க்க உபதேசத்தை கேட்பதிலே நாம் ஆர்வம் குன்றியவர்களாக இருக்கின்றோம். வாரந்தோறும் என்ன செய்த பயான் நடைபெறுகின்றது நமது பள்ளியில. ஞாயிற்றுக்கிழமை மகரிபுக்கு பிறகு எத்தனை மக்கள் ஆர்வத்தோடு வருகின்றோம். ஆக மார்க்கத்தினுடைய கல்வியை தேடி பயணப்படுவதை மார்க்கம் வலியுறுத்துகிறது, வரவேற்கிறது, அதன் நன்மைக்குரிய பயணமாக கூறுகின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மனிதர் மார்க்க கல்வியை அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஒருவர் செல்கின்றாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு சொர்க்கத்துடைய வழி இலகுபடுத்துவதாக பெருமானார் சொன்னாங்க. ஹதீஸிலே வருகிறது, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, மன் ஸலக தரீகன் யல்தமிஸு ஃபீஹி இல்மா, எவர் கல்வியை தேடி செல்கின்றாரோ ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகல் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துடைய வழியை இலகுபடுத்துவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொர்க்கத்துடைய வழி அல்லாஹ் தஆலா இலகுபடுத்துகிறார். என்ன அர்த்தம்? அந்த மார்க்கத்துடைய உபதேசத்தை அடிக்கடி கேட்கிற நேரத்திலே அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அவர் சொர்க்கவாதியாக ஆகுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றார். மார்க்க கல்வியை தேடி நாம் செல்ல வேண்டும். எந்த இடத்தில் மார்க்க உபதேசங்கள் சொல்லப்படுகிறதோ அங்கு செல்ல வேண்டும். ஹதீஸ் ஷரீஃபிலே கூட நிறைய செய்திகள் வருகிறது. ஸிர் இப்னு ஹுபைஸ் என்ற சஹாபி கூறுகிறார்கள், அதைத்து ஸஃப்வான் இப்னு அஸ்ஸான்
சஃப்வான் அஸ்ஸா இடத்திலே நான் வந்தேன். அவங்க கேட்டாங்க, மா ஜாபிக்க, எதற்காக நீங்கள் வந்தீர்கள் கேட்டாங்க. என்ன விஷயமா வந்திருக்கேன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், அம்புத்துலவைன், கல்வியை தெரிந்து கொள்வதற்காக நான் வந்தேன் என்பதாக. அப்ப சஃப்வான் அஸ்ஸா சொன்னாங்களா, ஃபஇன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டிருக்கின்றேன், மா மின் ஹாரிஜின் ஹரஜ மின் பைத்திஹி ஃபீ தலபில் இல்மி, எவர் மார்க்க கல்வியை அறிந்து கொள்வதற்காக வேண்டி, மார்க்க கல்வினா இந்த மதரசாக்கள் போய் தான் படிக்கிறங்கிறது அல்ல, எந்த இடத்திலே மார்க்க உபதேசங்கள் சொல்லப்படுகின்றதோ அந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக, மார்க்க கல்வியை அறிந்து கொள்வதற்காக வேண்டி எவர் தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டாரோ, இல்லா வலாத்துலகுல் மலாயிகத்து அஜ்னிஹதா ரிலம் பிமா யஸ்னவு, வானவர்கள் தங்களுடைய இறக்கைகளை விரித்தர செய்கிறார்கள், அவரை கண்ணியப்படுத்துகிறார்கள். அவர் வருகின்ற வழியிலே வானவர்கள் தன்னுடைய இறக்கைகளை விரித்தவரை கண்ணியப்படுத்துகிறார். ஏன் என்று சொன்னால், அவருடைய காரியத்தை பொருந்திக் கொண்டதற்காக வேண்டி, அவர் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான காரியத்தை செய்வதற்காக வேண்டி வானவர்கள் தன்னுடைய இறக்கைகளை விரித்தவரை கண்ணியப்படுத்துகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பாக்கியம். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டினுடைய என்ன செய்கிறார், அதிபர் வருகிறார் என்று சொன்னால் எப்படி வந்து சிவப்பு கம்பளத்தை விரித்தவரை வரவேற்கப்படுகின்றதோ அதையும் விட சிறந்தது வானவருடைய இறக்கை என்பது. வானவர்களுடைய இறக்கைகளை விரித்தவர் என்ன செய்கிறார், கண்ணியப்படுத்துகிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ஹதீஸ்ல இப்படி ஒரு செய்தி வருகிறது, கபீஸா பின் முஹாரிக் என்ற ஒரு தோழர் வருகிறார், பெருமானாரிடத்திலே வருகின்றார். வந்தவர் சொன்னார், பெருமானாரிடத்திலே வருகிறார். பெருமானார் கேட்கிறாங்க, யா கபீஸா மா ஜாபிக்க, எதற்காக நீங்கள் வந்து உள்ளீர் என்பதாக கேட்டாங்க. நீங்க வந்த காரணம் என்ன என்பதாக கேட்டாங்க. அவர் சொன்னார், கபிரத்து சின்னி வரக்கா அலுமி, அல்லாஹுடைய தூதரே, நான் முதுமை அடைந்து விட்டேன், என்னுடைய எலும்புகள் பலகீனமாகி விட்டது. அல்லாஹ் எனக்கு எந்த கல்வியை கொண்டு பயனை தருவானோ அந்த பயனான கல்வியை கூட இருந்து அறிந்து கொள்வதற்காகவே நான் வந்திருக்கேன் அவர் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு, நான் நீண்ட தூர பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கிறேன், நான் ரொம்ப வயசான ஆளு, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலகீனமாகிவிட்டது, இருந்தாலும் கூட அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலிலே கூடத்தில் வந்திருக்கிறவா அவர் கூறுகின்றார். பெருமானார் அவர்கள் அவருக்கு அந்த இல்மை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் ஒரு செய்தியை சொன்னார், யா கபீஸா மா மரர்த்தபி ஹஜரின் வலா ஷஜரி வலா மதரின் இல்லா இஸ்தக்ஃபிர் லக யா கபீஸா, கபீஸா நீங்கள் நடந்து வந்தீர்களே, அந்த வழிநெடுகிலும் இருந்த கற்களும் மரங்களும் கட்டிடங்களும் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தெரியுமாக பெருமானார் சொன்னாங்க. மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டுவதற்காக நீங்கள் வந்தால், வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தால் உங்களுக்காக பாவ மன்னிப்பு எதெல்லாம் தெரிகிறது, வழிநெடுகிலே இருந்த கற்கள் மரங்கள் கட்டிடங்கள் எல்லா பாவ மன்னிப்பு தெரிதலாக சொல்லிவிட்டு பெருமானார் அவருக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். இதா சல்லைத்த சுபஹ யா கபீஸா, கபீஸாவே ஃபஜ்ருடைய தொழுகையை நீங்கள் தொழுது விட்டால் ஃபக்குல் ஸலாஸா, 3 தடவை நீங்கள் இதை சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லி இருக்கிறேன், சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி, சுப்ஹானல் அஸீம் வ பிஹம்திஹி என்பதாக நீ 3 தடவை சொல்லிக் கொள்வாயாக. துஆஃபா மினல் ஜுதாமி வல் அமா வல் ஃபலஜி, சொன்னார்கள் அல்லாஹ் தஆலா 3 வகையான நோய்களை விட்டு அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், உன்னுடைய கண்பார்வை பறிபோவதை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான், கடைசி காலத்துல கண்பார்வை பறிபோவதை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான், படுத்த படுக்கையா ஆகிவிடுவதை விட்டு அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், உடல் உறுப்புக்கெல்லாம் சுருங்கி போய் விகாரமான காட்சி அளிப்பதை விட்டு அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்பதாக பெருமானார் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாக நாம் ஹதீஸிலே நாம் கேட்கின்றோம். ஆக நம்முடைய முன்னோர்கள் இந்த மார்க்க கல்வியை அறிந்து கொள்வதற்காக வேண்டி எவ்வளவு தூரம் தியாகம் செய்தா தெரியுமா? இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலில் கூட மார்க்க உபதேசங்கள் நடக்கின்ற இடங்களுக்கு கூட சென்று அதை கேட்பதற்கு நாமும் தயாராக இல்லை, நம்முடைய பெண்களை அனுப்புவதற்கும் தயாராக இல்லை. மார்க்க கல்வி அறிந்து கொள்வதற்கு, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றது. அதை நாம் எந்தளவு நாம் கவனம் செலுத்துகின்றோம்? நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு தியாகம் செய்து இந்த குர்ஆனை ஹதீஸுக்கு திரட்டி தந்தார் தெரியுமா? ஒரே ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்தார்கள். வரலாற்றில் வருகிறது, அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவங்க யார்? மதீனாவை சார்ந்தவர்,
பெருமானார் அவர்கள் மதீனாவுக்கு வந்த போது இவங்களுடைய வீட்டுல தான் தங்கியிருந்தாங்க. அபூ அய்யூப் அன்சாரி அவர் மதீனாவை சார்ந்தவர். அவர் என்ன கேள்விப்படுகிறார்னு சொன்னா, மிஸ்ர் நாட்டில அல்கமா பின் ஆமிர் என்பவர் பெருமானாரிடமிருந்து நேரடியாக ஒரு ஹதீஸை கற்றறிந்திருக்கிறார், கேட்டிருக்கிறார் என்பதாக இவங்க கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே இவங்க என்ன செய்யறாங்க, மதீனாவில இருந்து மிஸ்ருக்கு அவங்க பயணம் செய்து செல்கிறார்கள். எந்த அளவுக்கு அந்த பயண தூரம் சொன்னா, மதீனாவிலிருந்து மிஸ்ருக்கு போவதாக இருந்தால் போவதற்கு 1453 கிலோமீட்டர், வர்றதுக்கு 1453 கிலோமீட்டர், மொத்தம் எவ்வளவு தூரம் ஆகிறது, 2906 கிலோமீட்டர். அவங்க என்ன செய்யறாங்க, அபூ அய்யூப் அன்சாரி இவங்க பெருமானாரிடமிருந்து அவர் ஒரு ஹதீஸை நேரடியாக கேட்டிருக்கிறார் என்று கேட்டபோது, அவரிடமிருந்து அவர் வாயால் அந்த ஹதீஸை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே என்ன செய்யறாங்க, பயணப்பட்டு போறாங்க, மிஸ்ருக்கு போறாங்க. மிஸ்ருக்கு சென்று அந்த மிஸ்ர்ல வந்து ஒரு வழியில ஒரு தெரு வழியாக அவர் சென்று கொண்டிருக்கிறார். அப்படி செல்கிற நேரத்திலே அங்கு யாரு பார்க்கிறாங்க, மஸ்லமாங்கிற சஹாபியை பார்க்கிறாங்க. அவர் அந்த நாட்டினுடைய கவர்னர் மஸ்லமாவை பார்க்கிறாங்க. அந்த மஸ்லமா கேட்டார், அபூ அய்யூப் அன்சாரியை பார்த்து, நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்களா, என்ன விஷயமாக? ஒன்றுமில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து நேரடியா ஒரு ஹதீஸை அறிந்த அல்கமா இந்த ஊர்ல இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அவரிடமிருந்து அந்த ஹதீஸை நான் நேரடியாக தெரிந்து கொள்வதற்காக நான் வந்தேன் சொன்னாங்க. அப்ப உடனே அவர் சேர்ந்துறாரு. அவர் சேர்ந்து வாங்க, நம்ம 2 பேரும் போக என்பதாக சொல்லி செய்யறாங்க. 2 பேருமே செல்கிறார்கள். சென்றவர்களை கேட்கிறாங்க, பெருமானாரிடமிருந்து ஒரு ஹதீஸை கற்றறிந்திருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம், நீங்கள் கேட்கிறீர்களா கேட்கிறாங்க. ஆமன் சொல்றாங்க. என்ன ஹதீஸ் கேட்கிற நேரத்திலே அவர் அந்த ஹதீஸை கூறுகிறார். யார், பெருமானாரிடமிருந்து நேரடியாக கேட்ட அல்கமா கூறுகிறார், மன் சத்தர மூமினன் ஃபித் துன்யா சத்தரஹு அல்லாஹு யௌமல் கியாமா. யார் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய ஒரு குறையை இந்த உலகத்திலே மறைக்கின்றாரோ அவருடைய குறை அல்லாஹு தஆலா மறுமையிலே மறைக்கின்றான் என்ற ஹதீஸை பெருமானாரிடமிருந்து நான் நேரடியாக கேட்டேன் அவர் கூறுகிறார்கள். இந்த ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி 2906 கிலோமீட்டர் பயணம் செய்து சஹாபாக்கள் மார்க்கத்தை அறிந்து கொண்டார்கள். வரலாற்றில் இன்னொரு செய்தி கூட வருகிறது. ஒரு ஹதீஸை அறிந்து வருவதற்காக வேண்டி 4148 கிலோமீட்டர் பயணம் செய்ய சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாருக்கு ரொம்ப நெருக்கமான சஹாபிதான். இவர்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாரு, அப்துல்லா இப்னு உனைஸ் ஷாம் நாட்டில் இருக்கார். அவர் வந்து பெருமானாரிடமிருந்து ஒரு ஹதீஸை என்ன செய்தார், அறிந்திருக்கின்றார். மறுமை நாளை பற்றி பெருமானாரிடமிருந்து ஒரு ஹதீஸை அறிந்திருக்கிறார் என்பதாக கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அங்கிருந்து புறப்படுகிறார்கள். மதீனாவிலிருந்து புறப்படுகிறார், ஷாமுக்கு புறப்படுகிறார். ஷாமுக்கு எந்த அளவுக்குன்னா 1 மாத காலம் பயணம் செய்கின்றார். விரைவாக செல்லக்கூடிய ஒரு ஒட்டகத்தை வாங்கி அதை 1 மாத காலம் பயணம் செய்து அவரை போய் சந்திக்கிறாங்க. அவரை சந்திக்கிற நேரத்துல அவர் சொல்றாரு, பெருமானாரிடமிருந்து நீங்க ஒரு ஹதீஸ் நீங்க கேட்டீங்களாம்ல? ஆம் கேட்டிருக்கிறேன். அதை அறிந்து கொள்வதற்காக நான் வந்தேன்வாக சொன்ன போது அவர் அந்த ஹதீஸை அறிவிக்கிறார். என்ன ஹதீஸை அறிவிக்கிறாங்க, மறுமை நாளையிலே மக்கள் எல்லாம் ஆடை இல்லாதவர்களாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா செய்வார், அந்த மக்களை பார்த்து ஒரு அறிவிப்பு செய்வார். என்ன அறிவிப்பு செய்வார் என்று சொன்னால், இந்த நாளையிலே யார் இந்த உலகத்தில் வாழும் போது ஒருவர் இன்னொருவருக்கு அநீதி செய்திருந்தாரோ அந்த அநீதிக்கு பிரதிபலனை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு அறிவிப்பு செய்வார். அந்த அறிவிப்பை அல்லாஹ்வுக்கு அருகிலே இருக்கக்கூடியவர் எப்படி கேட்பாரோ அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு தூரமாக இருக்கக்கூடியவரும் கேட்பார் என்பதாக என்ன சொன்னாங்க, பெருமானார் சொல்றாங்க. அப்ப சொன்ன போது சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நாளையில எப்படி நாங்கள் என்ன செய்தோம், பிரதிபலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? சொன்னாங்க, லைஸமானா ஷைஇன் ஃபகைஃப சனுக்லிஸு ஹுக்கூக பாது. அந்த நேரத்தில் வந்து பிரதிபலனை பெற்றுக் கொள்வதற்கு, பரிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு யாரிடத்திலும் எதுவுமே இருக்காது. எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு இவர் தீங்கு வைத்து விட்டார், இவர் சொத்தை இவர் எடுத்துக்கிட்டாரு, இவர் சொத்து என்னத்துல வாங்க முடியும்? ஒண்ணுமே இல்லாம மறுமை நாளையில கையை விரித்துக் கொண்டு இருக்கிற நேரத்தில் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக பெருமானா சொன்னாங்களா, பாதிப்பை உண்டாக்கியவனுடைய நன்மை எடுத்து பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்படும்.
ஒருவேளை பாதிப்பை உண்டாக்கிய இடத்தில் அந்த நன்மை இல்லை என்று சொன்னால், இந்த பாதிக்கப்பட்டவருடைய பாவத்தை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டானோ அதை எடுத்த இடத்துல கொடுக்கப்படும். அதற்கு பிறகு நான் கேள்வி எனக்கு என்ன செய்து முடிவுகளாக பெருமானார் சொன்னாங்க. இந்த ஹதீஸை நான் கேட்டிருக்கிறவாகத்திலே சொன்னாங்க. அப்ப நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது மாதிரி மார்க்கத்துடைய கல்வியை தேடி எந்த அளவுக்கு பயணப்பட்டார் என்று சொன்னால், ஏறத்தாழ ஒரு ஹதீஸை அறிந்து கொள்வதற்காக வேண்டி 4142 கிலோமீட்டர் பயணம் செய்தார்கள். இன்னும் சொல்ல போனால் 6000 கிலோமீட்டர் பயணம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். இப்ப நீண்ட நீண்ட தூரங்கள்லாம் பயணம் செய்வதை போய் கற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்னைக்கு மார்க்க கல்விகள் சொல்லப்படுகிறது. அதை நாம் எந்த அளவுக்கு நாம் ஆர்வத்தோடு நாம் கேட்கின்றோம். குர்ஆனுடைய விஷயங்கள் போதிக்கப்படுகிறது. குர்ஆன் போதிக்கப்படுகின்ற மதரசாவுக்கு சென்று குர்ஆனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் பெரியவர்களுக்கும் இல்லை, பெண்களுக்கும் இல்லை. அதே நேரத்தில் அந்த குழந்தைகளை நாம் ஆர்வத்தோடு மதரசாக்களை அனுப்பி வைத்தது எங்கே என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அதையெல்லாம் வீட்டிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் இல்லை. ஆக இபாதத்தினுடைய பயணம் என்பது ஒன்று மார்க்க கல்வியை தேடி பயணப்படுவது. பெருமானார் சொல்றாங்க, என்ன செய்றாங்க, அது சொர்க்கத்தின் வழி. அது அதற்காக பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்காக இந்த உலகத்திற்கு இந்த ஜீவராசியில் கேட்கிறது. பெருமானார் சொல்றாங்க, தண்ணீர்ல இருக்கிற மீன்கள் கூட அவருக்காக பாவமன்னிப்பு தேடுவதாக பெருமானார் சொல்றாங்க. இது நன்மையின் பயணம். நன்மையின் பயணம் என்பது இன்னொன்று இருக்கிறது, இபாதத்தை செய்வதற்காக பயணப்படுவது. பெருமானார் சொல்றாங்க, 3 இடங்களுக்காகவே தவிர நீங்கள் இபாதத்துக்காக வணக்கத்துக்காக நீங்கள் பயணம் செய்யாதீர்கள். ஒன்று காபத்துல்லா, இரண்டாவது மஸ்ஜித் நபவி, மூன்றாவதாக மஸ்ஜித் அக்ஸா. இந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன பயணம் மேற்கொண்டோம்? எத்தனை மக்களுக்கு ஹஜ் கடமையாக இருக்கின்றது? கடமையான ஹாஜிகள் என்ன செய்யலாம்? எந்த அளவுக்கு தன்னுடைய ஹஜ்ஜின் பயணத்தை நிறைவேற்றினார்கள்? பெருமானார் சொல்லக்கூடியதே அந்த இடத்துக்கு சென்று இபாதத் செய்கிறதை பெருமானார் கூறுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு வாய்ப்புகள் இருக்குமானால் மக்கா மதீனாவுக்கு சென்று இபாதத் செய்ய வேண்டும். அதிலும் இன்னொரு பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜித் அக்ஸாவை நம்ம உம்மத்து மறந்து விட்டது. மஸ்ஜித் அக்ஸாவை இன்ஷா அல்லாஹ் இந்த இரவு நான் உங்களுக்கு மேராஜிலே பயானிலே சொல்வேன். மஸ்ஜித் அக்ஸாவிலே சென்று ஒரே 2 ரக்காத் தொழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய உள்ளத்தில் உறுதியாக ஆழமாக பதிக்க வேண்டும். மஸ்ஜித் அக்ஸா எவ்வளவு உயர்ந்த இடம் தெரியுமா? அதை கட்டி முடித்ததற்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆவை செய்தார்கள், கிதாபில் எழுதுகிறார்கள். யா அல்லாஹ், எந்த மனிதர் இந்த இடத்திலே 2 ரக்காத் தொழுது விட்டு சென்றாரோ அவரை பாவங்கள்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போன்று ஆக்குவாயாக என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ செய்தார். நமக்கு அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள். ஒரு ஹஜ்ஜினுடைய நன்மையை பைத்துல் குத்ஸிலே சென்று 2 ரக்காத் தொழுவதற்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். தன்னுடைய மௌத்துக்குள்ளாக பைத்துல் குத்ஸுக்கு சென்று 2 ரக்காத் தொழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். ஆக இபாதத்தினுடைய பயணம் என்று சொன்னால் மார்க்க கல்வியை தேடியோ அல்லது இந்த மூன்று கண்ணியமான பள்ளிகளை இபாதத் செய்வதற்காக வேண்டியோ பயணப்படுவதை மார்க்க வலியுறுத்துகிறது. 3வது செய்தி. 4வதாக ஒரு பயணத்தை மார்க்கம் கூறுகிறது, சஃபர் ஐபரா, படிப்பினைக்குரிய பயணம் என்பதாக. படிப்பினைக்குரிய பயணம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் எத்தனை இடங்களுக்கு சுற்றுலா செல்கின்றோம். சுற்றுலாக்கள் செல்கிற நேரத்திலே நம்முடைய ஜாலிக்காக வேண்டி மன சந்தோஷத்துக்காக செய்கின்ற தவறு அல்ல. அங்கே செல்கிற நேரத்திலே கூட அல்லாஹ்வுடைய வல்லமைகளை ஆற்றல்களை விளங்க வேண்டும். அந்த பயணத்தில் அல்லாஹ்வுடைய வல்லமைகளை விளங்க வேண்டும். சஃபர் ஐபரா இதுக்கு படிப்பினை பயணம் என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமறை நிறைய கூறுகிறார், குர்சீரு ஃபில் கன்ஃபுரு கைஃப ஆகிபத்துல் முஜ்ரிமீன். இந்த பூமியிலே பரவலாக செல்லுங்கள், இந்த பூமியிலே பயணப்படுங்கள். பயணப்படுகிற நேரத்திலே அல்லாஹ்வுடைய வல்லமைகளை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய ஆற்றலை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் எப்படி இந்த பிரம்மாண்டமான மலைகளை படைத்திருக்கிறான், இயற்கை வளங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய வல்லமைகளை விளங்க வேண்டும். இந்த உலகத்தில் அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்த மக்களுடைய இடத்துக்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அநியாயம் அக்கிரமங்கள் செய்தவர்களுக்கு ஏற்பட்ட கெதியை நீங்கள் அறிந்து கொள்ள படிப்பினை வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். நம்முடைய முன்னோர்கள் பயணப்படுகிற நேரத்திலே அந்த பயணத்துடைய ஒவ்வொரு காட்சியிலேயே படிப்பை பெற்றார்கள். தின்னோனை மிஸ்ரி என்ற ஒரு இறைநேசரை பற்றி எழுதுகிறார்கள். மக்கள் என்ன செய்கிறார்கள்? கப்பல் பயணம் மேற்கொள்கிறார்கள். கப்பல் பயணம் மேற்கொள்கிற நேரத்தில் செய்யறாங்க, எல்லாம் ஜாலியா சிரிச்சு விளையாண்டு வர்றாங்க. அவர் கடலை பார்த்துக் கொண்டே வருகிறார்.
உடன் வந்தவரை கேட்டார்கள், எல்லோரும் ஜாலியாக இருக்கிற நேரத்திலே நீங்கள் அந்த கடலிலே என்ன பார்க்கிறீர்கள்? கடல்ல என்ன இருக்கு, என்ன பார்க்கிறீர்களாக? அவர் சொன்னார், கடலிலே இருக்கின்ற மீன்களை பார்த்து ஒரு பாடத்தை படிக்கின்றேன். கடலில் இருக்கின்ற மீனை கண்டு நான் ஒரு பாடத்தை படிக்கிறேன். என்ன தெரியுமா? இந்த மீன்கள் உப்பு நீரிலே வாழ்ந்தாலும் கூட உப்பை உள்வாங்கிக் கொள்வதில்லை. உப்பு நீரிலே வசிக்கிறது, பிறந்தது முதல் அதிலே வசித்துக் கொண்டிருக்கிறது. அது உப்பு நீரை தன் உள்ளே உள்வாங்கிக் கொள்வது இல்லை. யாரால் உணவு சமைக்க நேரத்தில் உப்பு இல்லாமல் காய்ச்ச முடியுமா? அது மாதிரி இந்த மீன் எனக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது என்னவென்றால், நீ இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட இந்த உலகத்தை உள்ளத்துக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளாதே. இந்த உலகம் எப்படி வெளியிலே இருக்க வேண்டும். இந்த உலகம் வெளியிலே இருப்பது தவறல்ல. எவ்வளவு வசதி வாய்ப்புகள், எவ்வளவு பதவிகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. அதை உள்ளத்துக்குள்ளே ஏற்றி உனக்கு மமதை ஏற்பட வேண்டாம், ஆணவம் ஏற்பட வேண்டாம், அடுத்தவனுக்கு அநீதி வைக்க வேண்டாம் என்பதை என்ன செய்தால் விளங்கிக் கொள்வதாக சொன்னார். அதனால் என்ன செய்த அப்படின்னா, ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்கிறோம் என்றால், குடும்பத்தோடு நாம் செல்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வல்லமைகளை விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வல்லமைகளை சிந்திக்க வேண்டும். பெருமானா சொல்வாங்க, ஃபக்கிர் பி ஹல்கில் லா தஃபக்கிர் பில்லாஹ். அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்தியுங்கள், அல்லாஹ்வை சிந்திக்காதீர்கள். அல்லாஹ் எப்படி இருக்கா சிந்திக்காதீங்க, அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்தியுங்கள். அல்லாஹ்வுடைய படைப்பை சற்று நேரம் சிந்திப்பதை கூட இபாதத் என்பதாக மார்க்கம் கூறுகிறது. இந்த படிப்பினைக்குரிய பயணத்தில் ஒன்றுதான் மேராஜுடைய பயணத்தை பெருமானாருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தான். அந்த மேராஜுடைய பயணம் என்ன செய்யறது, அது தொடர்பான விளக்கம் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு உங்களுக்கு சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் இந்த இஷா வந்து செய்யறது 9 மணிக்கு நடைபெறும். அதற்கு பிறகு என்ன செய்து மேராஜை பற்றிய சிறப்பு பயணம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்வார் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.